ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பர்சனல் லோனில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ நான் பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் ஆப் லோன்ஸ் அந்த மாதிரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுத்திருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணலன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. 1 or 2 டேஸில் வேணும், இல்லாட்டி 1 டேயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ்லேயோ ஆப் லோன்ஸ்லேயோ எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, எப்படி பே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படி இருக்கிற பர்சனுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஐடியா ஒன்று இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேங்கிங்கில் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதுனால ஒன்லி லோன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரெடிட் கார்ட்ஸும் பண்ணலாம். கிரெடிட் கார்ட்ஸ் என்னென்னா 1 lakh 2 lakhs இல்லை 5 lakhs வரைக்கும் கூட கிரெடிட் லிமிட்ஸும் நிறைய பேர் அதுக்கு மேலேயும் கூட இருக்காங்க. ஆனால் மொத்தமாக ஒரே டைமில் மெடிக்கல் எமர்ஜென்சியோ வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனோ ஏதோ ரீசனுக்காக ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே ஃபுல் அமௌண்ட்டே அவங்களால பே பண்ண முடியாது. அப்படி இருக்க ஆப்ஷனில் கிரெடிட் கார்டில் வந்து கூட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா பேங்கிங்கில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். மொத்த கிரெடிட் கார்டும் நாங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் பேங்கிங்கில். அப்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு அமௌண்ட்டு ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு எமர்ஜென்சின்னா கூட ஏதோ ரீசனுக்காக கூட திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மொத்தமாக க்ளோஸ் ஆகாது, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகும், பர்சனல் லோனாக மாறிடும். அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் ஓகேங்களா. பர்சனல் லோனை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிடியாக தான் ரிசீவ் ஆகும் அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு. அது எந்த பேங்க் கிரெடிட் கார்டோ அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டு நார்மலாக எப்பயும் போல் லிமிட்டு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன்.